அடியா யாரு இந்த பையன்? இவன் சில நேரத்தில் சைக்கிளில் போகிறான், சில நேரத்தில் நடந்து போகிறான். பைக்கு கூட இல்லை. ஆனால் இவன் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு தோரணெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பணக்கார விட்டு போயிடலாம் தோற்றுவான் போல இதை. அம்மா பையன் 45 வயசுக்கிட்ட ஆகுதான் பையன் உங்களுக்கு. உனக்கு நன்றி தெரியும். நான் விசாரித்தேன். கல்ல மட்டும் ஆள் எம்ஜிஆர் போல இருக்கிறான்னு நீ விசாரிச்சுக்கிறான். அடியே 45 வயசுங்கிற சாக்லேட்டை வாங்கிக்கிறான். அம்மா வாங்க புதுனமா பேசுவோம். 45 வயசுனா சாக்லேட்டு தீங்க கூடாதோ? வாதில் பாய், அவங்க 2 பேரும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், கவனிங்க. நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேச பண்ணுறோம்ல. சரி நீ பேசிட்டு உங்களை பற்றி பேசிட்டு. மச்சான் சோமா இருக்கியா? ஆலயா பக்கமில் ஊருக்கா போயிருந்தா? ஆமாம். இல்லை, சென்னையை விட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல. தம் அடிக்கிறியா? இல்லை மச்சான், இப்போ தான் அடித்தேன். அடியா இங்கே பாரு உங்க ஆள் நிற்கிறான். இவனை பார்த்து ஒரு 2-3 வாரம் போல இது. அடிக்கடி வெளியும் வர மாட்டேன் போல இது. நீங்கள் எம்ஜிஆர் பழகிறான். எம்ஜிஆர் வீட்டு கூடி போகிறோம். சரி சத்யராஜ பழகிறான். வாதில் பாய் அன்னைக்கு உங்களை பற்றி பேசிட்டு இருந்த குரூப். சத்யராஜ் 5 அடியா நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருக்காளோ? நம்மளையா? நம்மளனா என்ன? நீங்கள் தான் பெரிய மனுஷி பூ போல அவன்கிட்ட பேசி நம்பர் வாங்குங்க. ஐயா உங்கள் வீட்டில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க இந்த நேரம் போய் இவன்ட்ட நம்பர் வாங்கணுங்கிறா. மச்சான் டீ வந்துருச்சு, நீ உட்காரு. அடே இதெல்லாம் அசிங்கம், அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். அம்மா போங்க, கற்பனையும் குதிரத்துமா பேசுவியா? இவர் எனக்கு ஒரு காக்காவை போல. இவரை டிக்டாக்லாம் பார்த்துக்கிட்டல? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. வாய்ப்பு இல்லாமிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளைக்கு திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஆட்கள் கூட பூரா நல்ல பழக்கம். அது மட்டும் இல்லாமல் அவளும் தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுக்கிறோம். அவகிட்ட சொல்லி இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்படி பேசுறீல பாஜிலு, நமக்கு இந்த மாதிரி சில்லறத்தனமான எண்ணமெல்லாம் வேணாம். உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நல்ல மாதிரி நகரக்கூடிய பீரியட் இது. உனக்கு இருந்த கெட்ட பேர் போய் இப்போ நல்ல மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷங்கள்லாம் உன் கூட தொடர்பு ஏற்படுற மாதிரி ஸ்மெல் அடிக்குது எனக்கு. இந்த நேரத்தில் சில்லறத்தனமாக ஸ்லிப்பாகி சின்ன பின்னமாயிராத. உங்கள் வாப்பாவுக்கு எனக்கு ஒரே பேர் தான். அதனால் மூசா காக்கா சொல்கிறத உங்கள் வாப்பா சொல்கிற மாதிரி நினச்சிக்கா. உங்கள் வாப்ஜா உயிரோடு இருந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நடத்தையை பார்த்தா உங்கள் மனசு என்ன பாடுபடும்? அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. அதுக்கு மேலே நமக்கு அல்லா கிட்ட நல்ல பேர் வாங்குறது தான் முக்கியம். ஸ்டடி பாஜிலே ஸ்டடி. சபலம் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. நம்முடைய மனோ இச்சை நம்மை தவறான காரியங்களுக்காக தூண்டும் பொழுது இறைவன் மேல் நாம் கொண்ட பிரியமும் அச்சமும் நம்மை தவறிழைப்பதிலிருந்து தடுக்கட்டும்.